வணக்கம். பிசினஸ்ல ஒரு பெரிய சறுக்கல், அதுக்கப்புறம் நம்ம நிறுவனத்தை எப்படி திரும்பவும் ஸ்ட்ராங்கா எழுப்புறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான 15 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிய பத்தி தான் நாம முழுசா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள நீங்களே ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க நிறுவனம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு, அதாவது ஒரு மேஜர் பிவட்க்கு நிஜமாவே ரெடியா இருக்கா? உங்கள ஒரு ஆர்கிடெக்டா, ஒரு கட்டட கலைஞரா நினைச்சுக்கோங்க. ரொம்ப நாளா தள்ளி போட்டேன், ஆனா கண்டிப்பா செஞ்சே ஆக வேண்டிய ஒரு பெரிய மாற்றத்தோட வாசல்ல இப்போ நீங்க நிக்கிறீங்க. அந்த மாற்றத்துக்கான அடித்தளம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் நிலைமை, நிதி சிக்கல்கள் எல்லாம் இருண்ட வானம் மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தலாம். ஆனா மறுபக்கம் அதுதான் நம்ம இலக்கு, அதாவது புதுப்பிக்கப்பட்ட வளர்ச்சி, நம்ம ஊழியர்களோட உயர்ந்த மன உறுதி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய ஒரு ஆர்கிடெக்டா நீங்க எப்படி கடக்க போறீங்கங்கறதா இங்க விஷயமே. இந்த சறுக்கல்ல இருந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான எதிர்காலத்தை நோக்கி போற நம்ம பயணத்தை 5 முக்கிய கட்டங்களா பிரிக்கலாம். த வேக் அப் கால், புதிய பாதைய வகுக்கிறது, ரோட் மேப் உருவாக்குறது, எதிர்ப்புகளை சமாளிக்கிறது, அப்புறம் கடைசியா உண்மையான வெற்றியை எப்படி அளவிடுறது. கவலைப்படாதீங்க, இந்த 5 ஸ்டெப்ஸையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். சரி, முதல் கட்டம் தி வேக் அப் கால், அதாவது விழித்தெழுதுவதற்கான அழைப்பு. ஒரு பில்டிங்க சரி பண்றதுக்கு முன்னாடி அதோட பேஸ்மெண்ட்டை நாம எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம தற்போதைய நிலைமையையும் நாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா மதிப்பீடு செய்யணும். மார்க்கெட், நம்ம ப்ராடக்ட், நம்ம டீம், ஃபினான்ஸ், அப்புறம் கஸ்டமர்ஸ், இந்த 5 தூண்கள்ல எங்க விரிசல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. பழைய தப்புகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் தான் நம்ம மாற்றத்துக்கான முதல் படிகள். கரெக்டா? இப்போ 2வது கட்டத்துக்கு போலாம். சார்ட்டிங் த நியூ கோர்ஸ், புதிய பாதையை வகுத்தல். அடித்தளத்தை எல்லாம் ஆராய்ஞ்சாச்சு. இப்போ எந்த பகுதியை முதல்ல சரி பண்றது? இங்க தான் நீங்க கொஞ்சம் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். ப்ராடக்ட் டெவலப் பண்ணணுமா, புது டெக்னாலஜியை கொண்டு வரணுமா, இல்ல நிதி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணுமா? இமோஷனல் ஆகாம இந்த 6 முக்கிய ஏரியாக்கள்ல எதுக்கு ஹை, மீடியம் மற்றும் லோ ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணியே ஆகணும். இப்படி எமோஷனல் ஆகாம லாஜிக்கலா முடிவெடுக்கணும்னா, ஒவ்வொரு புது ஐடியாவையும் அதோட நன்மைகள், ரிஸ்க், அப்புறம் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறத வச்சு 1லிருந்து 5 வரைக்கும் ரேட்டிங் கொடுங்க. பலவிதமான பிளான்கள் இருந்தாலும் உங்களை ஒரு உறுதியான சரியான பாதையில கொண்டு போக இந்த ரேட்டிங் சிஸ்டம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். 3வது கட்டம் பில்டிங் த ரோட் மேப். பில்டிங் த ரோட் மேப்னா, அதாவது நம்ம திட்டத்துக்கான வரைபடத்தை உருவாக்குறது. இப்போ நம்ம பிளான் நிஜமாக போகுதுங்க. வெறும் பேப்பர்ல இருந்த ஐடியாக்கள் எல்லாம் இப்போ சிங்கர்களா மாறப்போகுது. ஃபேஸ் 1, 2, 3ன்னு ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம என்ன செய்யணும், அதுக்கான டைம்லைன் என்ன, எந்த டீம் அதுக்கு பொறுப்பு, அதை எப்படி அளவிடுறது, அதாவது கேபிஐகள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நாம வரையறுக்கணும். வெறும் பிளான் போட்டா மட்டும் போதுமா? பத்தாது, அதுக்கான சப்போர்ட் வேணும்ல. இங்கதான் ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிற கான்செப்ட் வருது. பட்ஜெட், டைம், அப்புறம் சோர்சஸ், அதாவது வளம். இது 3 கரெக்டா அமைஞ்சா மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான அடிப்படை உள்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இதுல எந்த காம்ப்ரமைஸும் கூடாது. அடுத்து கட்டம் 4, நேவிகேட்டிங் தி ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்புகளை கையாளுதல். நிறுவனம் மந்த நிலை, இங்கிலீஷ்ல ஆர்கனைசேஷனல் இனர்ஷியான்னு சொல்லுவாங்க. புதுசா ஒரு மாற்றத்தையோ இல்ல ஒரு டெக்னாலஜியோ கொண்டு வரும்போது அதை ஏத்துக்க நம்ம டீம் கொஞ்சம் தயங்குவாங்க. அது ரொம்ப சகஜமான ஒரு மனித இயல்பு தான். நம்ம வீட்டையே ரீனோவேட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அது மாதிரி தான் இதுவும். இந்த தயக்கம் தான் நம்ம சிரமங்களுக்கு முக்கிய காரணம்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். நம்ம வழியில பெரிய பாறைகள் குறுக்கிடுற மாதிரி திடீர்னு ஒரு நிதி நெருக்கடியோ இல்ல மார்க்கெட்ல இருந்து ஒரு எதிர்ப்போ வரலாம். இதெல்லாம் சாதாரணம்தான். ஆனா நம்ம பயணம் தடையின்றி தொடரணும்னா இந்த தடைகளை எல்லாம் முன்கூட்டியே கணிச்சு அதை சமாளிக்க தேவையான மிட்டிகேஷன் பிளான்ஸை நாம எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு தான் நம்மளோட மிகப்பெரிய ஆயுதம். மேனேஜ்மெண்ட்டுக்கு வாரம் ஒரு முறை, வாடிக்கையாளர்களுக்கு மாசம் ஒரு முறைன்னு அந்தந்த ஆட்களுக்கு சரியான செய்திய சரியான ஊடகத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்போதான் எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல நம்மளோட சேர்ந்து பயணிப்பாங்க. கடைசி கட்டம், கட்டம் 5, மெஷரிங் ட்ரூ சக்சஸ், உண்மையான வெற்றியை அளவிடுதல்.
இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும்? சிம்பிள். வருவாய பெருக்கணும், லாபம் சம்பாதிக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் நம்ம டீமோட மன உறுதியை உயர்த்தணும். அதுக்காக தான் செயல்பாட்டு செலவுகளை குறைக்கிறது, மார்க்கெட்ல நம்ம ஷேர் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி முக்கியமான அளவீடுகளை வச்சு தான் நம்ம வெற்றியை நாம ட்ராக் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு தடவை எழுதி வச்சுட்டு மறந்துடுற விஷயம் கிடையாது. அது எப்பவுமே உயிர்ப்போட இருக்கிற ஒரு ப்ராசஸ். 30 நாள்ல எது நல்லா ஒர்க் ஆகுது, 90 நாள்ல நம்ம கேபிஐ கரெக்டா போயிட்டு இருக்கா, 6 மாசத்துல ஏதாவது மாற்றம் செய்யணுமா அப்படின்னு தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கிறது தான் நிலையான வளர்ச்சிக்கு ஒரே வழி. இங்க ஒரு முக்கியமான விஷயம், நாம இப்போ செய்யற உடனடி மாற்றங்கள்லாம் நம்ம நிறுவனத்தோட லாங் டேர்ம் விஷனுக்கு செட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். என்னதான் சூழ்நிலை மாறினாலும் நம்ம நிறுவனத்தோட அடிப்படை நோக்கம், வேல்யூஸ், அப்புறம் வளர்ச்சி இலக்குகளை எந்த காரணத்துக்காகவும் நாம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இப்போ ஃபைனல் ஸ்டெப். சுருக்கமா சொல்லணும்னா, ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, இன்னைக்கே அதாவது உடனே நீங்க எடுக்க வேண்டிய ஆக்ஷன் என்ன, உங்களுக்கு கை கொடுக்க போற பார்ட்னர்ஸ் யார், அப்புறம் நீங்க முதல்ல கண்காணிக்க வேண்டிய சக்சஸ் மெட்ரிக் எது, இதை எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்பவே வேலை செய்ய ஆரம்பிங்க. இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான சோர்ஸ்ல இருந்து ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். அடுத்த கட்டத்துல உங்களோட நிறுவனம் தொடர்ந்து வளர்றதுக்கும் எந்த பிரச்சனையிலையும் தாக்குப்பிடிக்கிறதுக்கும் எந்த புதிய வியூகங்கள் சிறந்த முறையில கை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களோட அந்த பயணத்துக்கு வாழ்த்துக்கள். சந்திப்போம்.